திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் இறால் பதப்படுத்தும் பண்ணை ஒன்றில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 4 மருத்துவமனைகளில் 67 தொழிலாளர்கள் தொடர் சிகிச்சையில் உள்ளதாகவும் 31 தொழிலாளர்களுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வாயு கசிவு தொடர்பாக ஆலை உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மறு உத்தரவு வரும் வரை ஆலை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்க குழு அமைத்தும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நிகழ்ந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள திரௌபதி முர்மு, இத்துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தமது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உறுதுணையாக இருக்கும் என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விளைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், வாயு கசிவு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திப்பதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார்.